வெல்கம் டு எஸ்கே சூர்யா சேனல். டக்குன்னு வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு பேன் கேக் செய்யலாம். அதுக்கு நான் வந்து 2 நாட்டுப்பழமும் ஒரு செவ்வாழையும் எடுத்திருக்கேன். சூப்பராக இருக்கும். இது கனிஞ்ச பழமாக இருந்தாலும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதுக்கு ஒரு முட்டை, 2 ஏலக்காய் தான், அப்புறம் நாட்டு சர்க்கரை, இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவை. வேறு எதுவுமே தேவையில்லை. ரொம்ப வந்து இந்த எசன்ஸ்லாம் வெளியே வாங்கி பண்ணணுன்ற அவசியமே இல்லை. இப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையுமே, அதாவது செவ்வாழை, ஏலக்காய், அப்புறம் வந்து நாட்டு சர்க்கரை, முட்டை எல்லாத்தையுமே நம்ம வந்து எல்லாத்தையுமே, அதாவது இது கோதுமை மாவும் சேர்த்துருக்கேன். கோதுமை மாவில் பண்ணால் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கோதுமை நெய்யில் வறுத்து போட்டு பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். நான் இப்படி ராவாகவே சேர்க்குறேன். அப்புறம் நாட்டு சக்கரை தேவையான ஒரு 4 ஸ்பூன் போடுவேங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு டேஸ்ட்டு. உண்மையிலேயே சொல்கிறேன், அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. இப்போல்லாம் அடிக்கடி பாப்பாவுக்கு இதுதான் ஸ்நாக்ஸாகவே செஞ்சேன். ஹெல்த்தி தான். முட்டை ப்ரோட்டீனு எல்லாமே வந்து வாழைப்பழம், கோதுமை மாவு தான், மைதா கூட கிடையாது. ஜீனிக்கு பதிலாக நாட்டு சக்கரை. இந்த இந்த பதத்தில் அரைச்சிக்கணும். இந்த பதத்தில் அரைச்சிக்கிட்டா தான் நல்லா அவ்வளோ சாஃப்டாக வரும். ரொம்ப தண்ணியாக ஊற்றிட்டிங்கன்னா தோசை மாதிரி மாறிடும். இந்த பதம் தான் இருக்கணுங்க ஈஸியாக. இப்போ நான் தோசைக்கல்லை காய வச்சுட்டேன். கோல்டு வின்னர் மாதிரி நல்லெண்ணெய் வேணால் உங்களுக்கு நல்லா, நான் கோல்டு வின்னர் ஃப்ளேவர் பிடிக்குன்றதுனால அதை தான் தூக்கி ஊற்றிக்கிட்டு நல்லா வந்து காய வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், தேவையான அளவு மட்டும் எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். சும்மா அப்படியே தான், அவ்வளோதான். இதை வந்து நம்ம அவ்வளோதான் ரொம்ப தோசை மாதிரிலாம் இழுக்கக்கூடாது. ஆனால் இவ்வளோ கனமாக ஊற்றுறோம்லங்க. ஆனால் எடுத்து சாப்பிடும் போது அவ்வளவு ஒரு சாஃப்டாக இருந்துச்சுங்க. செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஸ்கூலில் இது ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விட்டோமோ பசங்களும் சாப்பிட்டு நல்லா இருக்கு ஆண்டி அப்படின்னு சொன்னாங்க. இப்படி ஒவ்வொன்றா எடுத்து ஊற்றிட்டு நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுருங்க. ஏன்னா இப்போ கொஞ்சம் நம்ம கெட்டியாக ஊற்றிருக்கோம்ல, தோசை மாதிரி கொஞ்சம் சீக்கிரமாகாது. நல்லா வந்து ஊற்றிக்கோங்க. எல்லாத்துக்குமே வந்து பாருங்கள், ஊற்றுனதோடு லைட்டாக நல்லா மேலே எம்பி வந்திருக்கு பாருங்கள். இப்போ அழகாக திரும்ப வருது பாருங்கள். சூப்பராக திருப்பி போட்டுக்கோங்க. அவ்வளவு டேஸ்ட்டுங்க, நல்லா இருந்துச்சு. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாட்டு சக்கரையில் பண்ணனால நல்லாயிருக்கும். உங்களுக்கு மைதா பிடிக்குன்னா மைதா பிடிக்கும், ஆனால் அன்ஹெல்த்தி தான் அது. இந்த மாதிரி ஹெல்த்தியாக வந்து நீங்கள் வந்து கோதுமையில் பண்ணுங்க. பாருங்கள், பேன் கேக் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். பேன் கேக்கு எவ்வளவு சாஃப்ட்டுங்க. இவ்வளோ திக்காக இருக்கோ, ஆனால் அவ்வளோக்கு அவ்வளோ அது சாஃப்டாக இருந்துச்சுங்க. எங்கள் ஒரு கையில் ஃபோன் வச்சுக்கிட்டு பண்ணுறனால அப்படி இருக்கும், மன்னிச்சிக்கோங்க. பாருங்கள், தொட்டு பார்க்க ஆடி காமிச்சா எவ்வளோ சாஃப்டாக ஆடுது பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.